ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவில் இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T, அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் L, மை டேபிள் ஆஸ் ஹெடர்ஸ்ன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஈக்குவல் டு சம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேணும்னா ஈக்குவல் டு சம். இது ஃபஸ்ட்டு செல்லில் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோன்னா எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த டேட்டா என்ட்ரி பண்ணுறோம், அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே ஃபார்முலா இங்கே வந்துடுச்சு. இங்கே அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் என்ட்ரி பண்ணோன்னா அது சேஞ்ச் ஆகும், அப்டேட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. வேணும்னா இந்த டேபிள் இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டேபிள் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்ற ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ டேப் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா அது டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இல்லைன்னா ஃபார்முலாக்குள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டோன்னா டேப் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா அதோட ஆவரேஜ் வந்துடுச்சு.